இங்கிருந்து பார்க்கும்போது அழகா இருக்குது. மீன் எல்லாம் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு அழகா போயிட்டு இருக்குது. ஐயோ இங்க பாருங்க. ஹாய் மை டியர் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஆல்ரெடி பார்த்த பிளேஸ் மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா சொல்லலாம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, அந்த மாதிரி அந்த நாள் ஒரு நாள் இங்க வந்திருந்தேன். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மனசே இல்லைங்க. இந்த இடத்துல பார்த்ததும் தண்ணி இல்லாம இருக்கிறதெல்லாம் பார்த்ததும் மனசே இல்லை. ஆனா இப்போ நம்ம வந்திருக்கும் போது இந்த இடத்த பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த இடம் நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லா மழையா இருக்கு இல்லையா? இந்த மழை வந்ததுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அனிமல்ஸ், ஓகேங்களா, பறவைகளா இருக்கட்டும் ஒரு விலங்குகளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மழை வந்து ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்ல, அன்னைக்கு வந்து நான் சொல்லிட்டு போனேன், ஆஹா என்ன ரொம்பவுமே வறட்சியா இருக்குது, தண்ணியே இல்லை அப்படிலாம் நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நான் புலம்பிட்டே போனேன். ஆனா இந்த நாள் ரொம்பவுமே அருமையான ஒரு நாளா இருக்கு. நான் உங்களுக்கு அந்த இடத்துல காட்டுறேன். இடம் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா நீங்க இங்க வரலாம். ஓகேங்களா? இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாச்சிபாளையம் இருக்கு இல்லையா? நாச்சிபாளையம், கோயம்புத்தூர்ல நாச்சிபாளையம் ரோடு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஓடை, ஓகேங்களா, ஓடை மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த ஓடை வழியில பாத்தீங்கன்னா பாலம் மேல இருக்கும். அந்த பாலத்துக்கு கீழே அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அணை இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி ஒரு அணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த லாஸ்ட்ல இருக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்கு வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி நான் போக முடிஞ்சு அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்த பார்த்துமே நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத நானும் நம்பிக்கை இருக்கேன். ஏன்னு சொல்லுங்களேன், ஏன்னா அந்த டைம் நான் வந்திருக்கும் போது இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா இப்ப பாருங்களேன், பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நீர்வரத்து, ஓகேங்களா, இந்த ஓடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீர்வரத்து வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வாவ், பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்க. சரியா பார்த்தீங்கன்னா இந்த இடம், சரிங்களா, இந்த இடத்துல நின்னாலாம் நீங்கள் அப்படியே டைவ் அடிக்கலாம், உள்ளக்குள்ள ஸ்விம் பண்ணலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பியூராக இருக்குங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அப்படியே பியூராக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ தண்ணி வந்து அப்படியே ஓடையில் அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த ஓடையில் இந்த தண்ணி இப்படி வந்து இதோ இந்த இடத்துல அப்படியே இறங்கிட்டு பாருங்க. இந்த இடங்கள்ல தண்ணி வந்து அதிகமாகவே இங்கேயும் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இங்க நீர்வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வர தண்ணி ஃபுல்லாவே நிக்காம இந்த வழியில போயிடுது. இங்கேயும் அப்படியே இந்த வழியில அப்படியே கீழே இறங்கி அப்படியே இந்த லைன்ல அப்படியே கீழே போயிடுது. இப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த தண்ணி அப்படியே போய் செகண்ட் அணைக்கட்டு, அங்க ஒரு அணை இருக்குதுங்க, அது லாஸ்ட்ல அந்த அணையில போய் சேரும். ஓகேங்களா? அப்படியே செமையா இருக்குது பாருங்க. இங்கிருந்து பார்க்கும்போதே அழகா இருக்குது. அப்படியே இந்த இடத்துல ஒரு குடியில போட்டு அந்த இடத்துல போய் அப்படியே சன் பாத் எடுக்கலாம் போல, அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் சன்னெல்லாம் இல்லை, கோச்சிக்காதீங்க. அந்த ஒத்தப்பனை மரம் தெரியுதா உங்களுக்கு? சன் வந்து ரொம்பவே மேகமூட்டமா இருக்குன்னு சொல்லலாம். வானிலை ரொம்ப மேகமூட்டமாக காணப்படுகிறது. இது போய் அந்த இடத்துல சாஞ்சி வந்துக்கிட்டோம்னா அழகா ஒரு குடியில போட்டுடலாம். ஆனா இந்த தண்ணியில குளிச்சுட்டு வீட்லயும் போய் லைட்டா பிடிக்கணும். ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து அப்படியே வந்த தண்ணிங்க இந்த லைன்ல அப்படியே போய் பார்ப்போம். தண்ணி வந்து புதுசா வந்திருக்குங்களா, நம்ம எங்கேயாவது கால் வச்சு இது வலி போட்டு விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா டக்குன்னு இப்போ வந்து புதுசா வர தண்ணி, ஓகேங்களா, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாசி ஆயிருக்கும். டியர் மக்களே, நம்ம அப்படியே உள்ள போலாமா? மேலதான் ஸ்னேக் இருந்தா என்ன பண்றது? ஸ்னேக் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேற இருக்கு. இருந்தாலும் வாங்க உள்ள போய் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த இடத்துல அழகு இருக்கோ அந்த இடத்துல ஆபத்தும் இருக்கலாம். ஆனா நீங்க இந்த இடத்துக்கு தாராளமாய் வரலாங்க. அது ஒரு சவுண்ட் எல்லாம் பாக்குறீங்களா? இந்த நீரோட சவுண்ட பாருங்களேன். பாருங்க, தண்ணி செம்மையா வந்துருக்கு. அழகா வந்து போட்டோஷூட்லாம் அழகா எடுக்கலாங்க. பார்த்தாலே தெரியும். டியர் மக்களே, உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. நீங்க வந்தீங்கன்னா அழகா போட்டோ ஷூட் எடுக்கலாம், இயற்கையை ரசித்து பார்க்கலாம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி வீடியோவில் எடுத்துட்டு போகலாம். இந்த தண்ணியில நீங்க ஸ்விம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழகா ஸ்விம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்விம் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் மறக்காம குளிச்சிருங்க. ஏன்னா தண்ணியில வந்து இது வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. அதுவும் இல்லாம மழை வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம இங்க குளிச்சுட்டு வீட்டில் போய் கண்டிப்பா குளிச்சோம்னா உடம்புக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் ஆகாது. இந்த இயற்கை மூலியமா மழை வந்துட்டாலே அனிமல்ஸ்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பறவை உட்காந்துருக்கு. ஓகேங்களா? அந்த பறவை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி வந்ததுனால ஃபிஷ் எல்லாம் அந்த இடத்துல இருந்து, ஓகேங்களா, மேல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி கீழே வரும். அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக அங்க ஒரு அந்த மீன் கொத்தி பறவை அப்படிம்பாங்கல்ல, அது அங்க இருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க இந்த இடத்துல பார்த்தா தெரியும், ஒரு மீன் கொத்தி பறவை அங்க உட்காந்துருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது அதோட ஃபுட்டு, ஓகேங்களா, சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா சன்னு நம்ம ரொம்ப டூ மச் பண்ணுதுங்க. நம்ம கொஞ்சம் பக்கத்துல போகலாம், பறக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஓ
பறந்துருச்சு. ப்ளீஸ் 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 போகாத. வாவ், எல்லாமே அது ஃபிஷ் இது பண்ண தான் வந்திருக்கு. உட்காந்துருக்குது பாருங்க. நம்ம அப்படியே எடுப்போம். ஆஹா, அந்த மீன் கொத்தி பறவை நம்ம பக்கம் போக போக அது தூரமா போகுது. ஸோ நீ மெதுவாக சாப்பிடு, ஓகேவா? உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. டியர் மக்களே, உங்களுக்கு அந்த அணையை மேலே கட்டுறேன், சரிங்களா? நான் இன்னும் மேலே ஏறல, நம்ம மேலே ஏறி பார்ப்போம். இப்போதான் கொஞ்சம் சன் மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் முகத்தை காட்டுறாரு. கொஞ்சம் காட்டினார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஹா, அதுக்குள்ள ஒரு மேகம் வந்து மறைச்சிருச்சுங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே அதில் பார்ப்போம், மேலே போவோம். அதே தான் அன்னைக்கு மாதிரி 1 2 3 அப்படியே ஓடி போய் உள்ள டைவ் அடிச்சிருவேன். இருந்தாலும் வேண்டாம், நம்ம மெதுவாகவே போவோம். வலி குட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சுங்க. மேலே வந்ததுமே பாருங்களேன், உங்களுக்கு அந்த இடமெல்லாம் சமயம் இருக்கு இல்லையா? போன வீடியோ உங்களுக்கு அந்த ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை. நான் கீழே இறங்கி இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், சரிங்களா? இந்த இடங்கள்ல கீழே வந்து நான் அப்படியே இறங்கி நின்றுட்டு இருந்தேன். சூடு தாங்காம மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல இறந்து அந்த வெயிலோட ஹீட்டுக்கு அப்படியே இறந்து மிதந்து கீழே வந்து அப்படியே அங்கங்க அப்படியே டெத்தா இருந்தது. ஆனா மக்களே, இப்ப பார்த்தா அப்படியே தண்ணிக்குள்ள மீன் எல்லாம் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு அழகா போயிட்டு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருந்தேன். அந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே இறங்கினேன். கீழே இறங்கி அப்படியே நடந்து போனேங்க. நடந்து போய் ஏதோ அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அங்க நிக்க முடியுமா? பாருங்களேன் எவ்வளவு தண்ணி வந்துருச்சுன்னு. ரொம்பவே அழகா இருக்கு. இந்த இடமெல்லாம் பாருங்க, ரொம்ப கிரீனா இருக்கு. நீங்களும் மக்களே இங்க வரலாம். வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே இந்த இடத்துல உட்காந்து அங்கிருந்து அப்படியே ஒரு போட்டோ ஷூட் எடுக்கலாம். இல்ல அங்க நின்று போட்டோ ஷூட், அந்த இடங்கள்ல வச்சு போட்டோ ஷூட் எடுக்கலாம். இந்த இடங்கள்ல உட்காந்து போட்டோ ஷூட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று செல்ஃபி எல்லாம் சூப்பராகவே எடுக்கலாம். நான் அன்னைக்கு வந்து விட இந்த இடம் இன்னைக்கு ரொம்பவே பியூட்டியா மாறிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. யாருக்கெல்லாம் இயற்கை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் நம்ம கமெண்ட்ல ஒரு வயலட் கலர் ஹார்ட் கொடுங்க, ஓகேங்களா? என்னடா ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு ஹார்ட் கேட்குறியே அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, உங்களோட ஹார்ட் எனக்கு தேவைப்படுது. அதனால உங்களோட ஹார்ட்டை வயலட் கலர் ஹார்ட்டா கொடுங்க. பாருங்க, நம்ம அந்த இடத்துக்கு அப்படி நடந்து போகலாமா? போகும்போது அப்படியே ஸ்லிப்பாக கீழே வந்துட்டு என்ன பண்றது? இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், மெதுவாக போகலாம், ஓகேங்களா? ஸ்லிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் மெதுவாக போகலாம். டியர் மக்களே, நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓடையில அப்படியே அங்கிருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை பாருங்க, தெரியுதா? ஓ, இதுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். ஸ்னேக்கும் கூட இந்த கட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக்கும் கூட அப்படியே ஒளிஞ்சிருக்கலாம். நான் வேற அப்படியே தூக்கிட்டேன். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அங்கிருந்த மாதிரி அப்படியே தூக்கி போட்டுடலாம். வாவ், அழகா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீர் பறவை, ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல நீர்க்காகம்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் நீர்க்காகம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. அந்த நீர்க்காகம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்விம் பண்ணிட்டு இருக்குது, அழகாவே ஸ்விம் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். அந்த சன் நீங்க பார்த்தாலே தெரியும், நம்ம கிட்ட ஒளிஞ்சு ஐஸ் பால் விளையாண்டு இருக்காரு, ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்ன, ஜாலியா விளையாடுங்க. அப்போ அப்படியே வந்து முகத்தை காட்டுறாரு, தெரியுதுங்களா? டக்குன்னு பார்த்தா முகத்தை காட்டுறாரு, அப்படியே மறைஞ்சிடுறாரு. இதே மாதிரி ஒரு பெரிய அணை வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? இந்த அணையோட சைஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த அணை வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கு. அங்க போகவே முடியாது நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான வழியே இல்லை. டியர் மக்களே, இந்த அணையோட சைஸ்லயே அங்க ஒரு அணை இருக்கு. அந்த அணைக்கு நம்ம போக முடியுமா அப்படிங்கறத நான் அங்க போய் காட்டுறேன். என்னோட ஓல்டு வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எப்படி இருந்த இடம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம விவேக் சார் சொல்ற மாதிரி தான், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பாருங்க, எப்படி இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சு, சூப்பரா இருக்குது. இதே மாதிரி நம்ம அந்த இடத்துக்கும் போகலாம். எங்க அந்த நீர் வரத்து, ஓகேங்களா? அங்க ஒரு அணை இருக்கு, அந்த அணையை போய் பார்ப்போம். ஏன்னா அங்க அலோடு இருக்கா எனக்கு தெரியல, இருந்தாலும் நம்ம அங்க போய் பார்ப்போம். நான் வேற இந்த தண்ணியெல்லாம் அப்படியே கிளச்சி விட்டுறேன். பாருங்க, கொஞ்சம் ப்ளே பண்ணி போலாமா? அதே வாவ், சூப்பரா இருக்கு. நான் கேமரா ஓபன் பண்ணதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க வராங்க ஓடிடுறாங்க, இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அதிகமான ஃபிஷ் எல்லாம் இருக்கு. தோ இப்பதான் கரை சைடு அப்படியே வருதுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். டியர் மக்களே, டோரா புஜில வரும்போது உங்ககிட்ட கேட்குறேன், அந்த ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே கிளம்பலாம். மக்களே, நம்ம இயற்கையை ரொம்பவே குறைச்சி இட போட்டக்கூடாதுங்க. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குன்னு நம்ம நினைப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், வெள்ளம் அதிகமா இருக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அப்படிலாம் நடந்திருக்கு, சரிங்களா? சொன்னா போனா இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு இல்லதான். இருந்தாலும் நம்ம அந்த அழகத்தை போய் பார்ப்போம். ஓகே, இந்த இருக்கிறதுக்கு ஒரு பாய் சொல்லலாம். பாய், போயிட்டு வரோம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பூமியை வந்து அப்படியே குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போகலாம். போயிட்டு அந்த அணையை பார்க்கலாம், சரி ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம அங்க மீட் பண்ணலாம். அன்னைக்கு நான் காட்டின அதே கிணறு, அந்த கிணறே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. உள்ளக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அந்த தீயில கருகுன அந்த ட்ரீ ஃபுல்லாமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. வந்துடும், ஓகேங்களா? ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம இந்த அணையும் கண்டுபிடிச்சி வந்தாச்சு, ஓகேங்களா? நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா, நான் ஏமாறவே இல்லைங்க. ஏமாந்துருவோன்னுட்டு ஒரு பயத்திலே வந்தேன், ஏமாறல.
ரொம்பவுமே அழகாவே இருக்கு இந்த அணை. பாருங்களேன், ரொம்பவே அழகா இருக்கு. என் பின்னாடி பார்த்தா தெரியும். நான் உங்களுக்கு அங்க போய் காட்டுறேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த அணையை விட இந்த அணை கொஞ்சம் ரொம்பவே ஹைட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா, அந்த அணையோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா, அப்படி கொஞ்சம் லோவா இருக்கு. ஓகேங்களா, ஸ்லோங்கிற மாதிரிங்களா, ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அகலமா இருக்கு. சேம் அதே அகலம் தான். இந்த அணையை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, சூப்பரா இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்கெல்லாம் வந்து நாங்களாம் ஸ்விம் பண்ணிருக்கோம், விளையாண்டுருக்கோம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பொங்கலப்ப பூ பறிக்க வந்திருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல அந்த இடத்துல பறிச்சுட்டு அப்படி போயிட்டேன். ஆனா இந்த அணைக்கு நான் வரவே இல்லைங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அணைக்கு நான் ரொம்ப ஆசையா, ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கேன். இந்த அணைக்கு வரது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு அழகான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தண்ணி இருக்கும்போது நான் வந்திருக்கேன். ரொம்ப வறட்சியா இருக்கும்போது நான் வந்திருந்தேன், மனசே எனக்கு விட்டுருக்கு, மனசு அப்படி நொந்து போயிருப்பேன். பாருங்க, இங்கிருந்தே தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. நம்ம அப்படியே இது மேல நடந்து போலாம். சரிங்களா, நடந்து போய் உங்களுக்கு நான் அந்த இடத்த காட்டுறேன். நீங்க அப்படியே வாங்க, என் கூட ஜம்ப் பண்ணுங்க, வாங்க. வா, ரொம்ப அழகா இருக்கு. ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா மேல ஏறலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த அணையை ரசிச்சு பார்க்க ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லலாம். நானும் பேக்ஸ் மாதிரி ஆயாச்சுங்க. ஆமாங்க, அந்த டிஸ்கவரி சேனல்ல வருவார் இல்லையா, அவர் பேர் கரெக்டா சொன்னா தெரியல, பேக்ஸ் கேட்டுங்களா தெரியல. ஓகே, நம்மளும் அவர் மாதிரி ஆயிட்டு ஏதோ பேக் போட்டிருக்கோம், அப்படியே வந்தாச்சு. இந்த அணையும் வந்தாச்சு. அணையை வந்து பார்த்ததும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். பாருங்க, தண்ணியெல்லாம் சூப்பராகவே இருக்கு. தண்ணியை பார்த்ததுமே ரொம்பவே அப்படியே சந்தோஷம், அப்படியே தானா பொங்கி வருதுன்னு சொல்லலாம். அழகா இருக்கு. அந்த தண்ணியோட சவுண்ட் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. அப்படியே வர சவுண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க இங்கே வரலாம். ஓகேங்களா, சேம் அதே தாங்க, நாச்சிபாளையம் ரோடு. ஓகேங்களா, நாச்சிபாளையம் ரோட்ல லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த அணைக்கு வந்துடலாம், ரைட் சைடு போனீங்கன்னா அந்த அணைக்கு போயிடலாம். ஓகேங்களா, இந்த அணை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த அணையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ ஷூட் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், நல்லா பிளே பண்ணலாம். குட்டிசில எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே பிளே பண்ணலாம். ரொம்பவே அழகா இருக்கு. கொஞ்சம் வெயில் டைம்ல வாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. மேல பாருங்க, சன் அப்படியே மறைஞ்சு நம்ம கூட விளையாண்டு இருக்காரு. அதேதான், அந்த அணையில பார்த்த மாதிரியே தான் ரொம்பவே விளையாண்டு இருக்காருன்னு சொல்லலாம். நீ விளையாடுப்பா, உன் இஷ்டத்துக்கு நீ விளையாடுப்பா. ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு கீழே இறங்கலாம். ஓகேங்களா, அந்த அணையில இறங்குற மாதிரி இந்த அணையில இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கீழே பாருங்களேன், அப்படியே ஒரு பாசி பிடிச்ச மாதிரி இருக்கு. பாசியில இறங்கினா வலிக்கு விட்டு விழுந்துருவோம். இருந்தாலும் நம்ம இறங்க ட்ரை பண்ணுவோம். மெதுவா கால் வச்சு இறங்கலாம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா வலிக்கு விட்டு விழுந்தா என்ன ஆகிறது. மெதுவா இறங்கலாம். ஓகே, ஒரு வழியா ஒரு பாதத்தை வச்சாச்சு, செகண்ட் பாதத்தையும் வச்சாச்சு. மெதுவா போறோம். அப்படியே இந்த கயித்துல அப்படியே நடப்பாங்க இல்லையா, சாகசமெல்லாம் பண்ணுவாங்க இப்படி, அது மாதிரி அப்படியே நடந்து போலாமா? வேணாம் மக்களே, அப்படியே வலிக்கிட்டு விழுந்தா, இந்த சைடு விழுந்தா மண்டை பத்திரம் சதுரிரும், இந்த சைடு விழுந்தா நான் விழுந்துருவேன், கேமராவும் கூட சேர்ந்தே விழுந்துரும். நம்ம தம்பி மாதிரி நம்ம கேமரா. டேர் மக்களே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நம்ம கேமராவுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா சொல்லுவாங்கல்ல, இந்த ஜாக்கு, ஸ்பேரோ, அதுக்கப்புறம் ஜாக்கி அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்மளோட தம்பிக்கு, ஓகேங்களா, கேமராக்கே நம்ம ஒரு பேர் வைக்கலாம். அவனை இனிமேல் அப்படிதான் கூப்பிட போறோம். அதான் மக்களே. மக்களே, கீழே அப்படியே வலிக்கி விடுது. ஆஹா, இங்க பாருங்க, ஸ்லிப் ஆகுது, வலிக்குது, பாசம் பிடிச்சிருக்குது, தெரியுதுங்களா, அப்படியே பாசம் கட்டி இருக்குது. ஓஹோ, இந்நேரம் கீழே கண்டிப்பா விழுந்திருப்பேங்க. ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லலாம். நான் அப்படியே பேச்சு வாக்கில் கால் முன்னாடி வச்சு அப்படியே ஒரு எப்படி சொல்றது, சந்தோஷத்துல போயிட்டு இருக்கேன். முனைச்சோசப்பட்டு கீழே விழுந்தோம்னா அவ்வளவுதான். சரி, ஓகேங்க மக்களே, இந்த அணையை பாருங்க, என் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி இருக்கு. அந்த அணை மாதிரியே ரொம்ப அழகான ஒரு அணைன்னு சொல்லலாம். இது வந்து 2வது அணை. ஓகேங்களா, இதே மக்களே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், கோச்சுக்காதீங்க சரிங்களா. இந்த கேமரா இருக்கு இல்லையா, விளாக்ல எடுக்கிறவங்க இந்த கேமரா இப்படி பிடிச்சி எடுக்கும் போது இந்த கை ஃபுல்லா பெயினா இருக்குதுங்க, ஓவர் பெயின் ஆகுது. நீங்களும் அந்த பெயினை வந்து உணர்ந்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. விளாக் எடுக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க போல. ஓகே, இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்குது. இந்த அணை விட்டு நம்ம அப்படி கிளம்பலாமா? சூப்பரா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே குதிச்சு அப்படியே விளையாடலாம் போல இருக்கு. அந்த மாதிரியே இந்த அணை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ பியூட்டிஃபுல், அந்த மாதிரி ஒரு ஞாபகம் மைண்டுக்கு அப்படியே வருது. ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இங்கதான் நடக்க முடியல, நம்ம அங்க போய் நடந்துட்டு அப்படியே கிளம்பலாம் சரிங்களா. அப்படியே மழை வர மாதிரி இருக்குது பாருங்களேன், மேகம் அப்படியே ரொம்பவே மேகம் மூட்டமா இருக்குது. பார்த்தாலே தெரியும், ரொம்பவே கருகும்னு மேகம் மூட்டமா இருக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பலாம். சரி, ஓகே, வாங்க மெதுவா போலாம். இந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே கல்வெட்டுல எழுதுற மாதிரி இருக்குதுங்க. ஏதோ எல்டின்லாம் எழுதி வச்சிருக்காங்க, பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. எல்டி பாய்ஸ், அதாவது கில்லாடி பாய்ஸ். ஏய், ஓ மை காட், ஏங்க இது எங்களோடதுங்க, எங்க டீமோடதுங்க. ஏங்க ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம். நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த ஏரியாக்குள்ள இருந்தேன் இல்லையா, எனக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே கம்மி ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஓகேவா, இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் எழுதுனதுங்க இது. உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல பார்த்தா தெரியும், எல்டின்னு தெரியுதா, இங்க ஒரு எல் இருக்கு, எல்டி, அதாவது கே இருக்கு இங்க. அந்த கேவை காட்டுறேன். ஆஹா, சேம் அதே தாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நண்பர்கள்லாம் எங்க இருக்காங்க? யாரும் நண்பர்கள் இல்லை.
டியர் மக்களே இங்கே பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கே இருக்கா உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ தான் க்ளீன் பண்ணேன். கே இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே டி இருக்குது, இந்த கீழே பார்த்தீங்கன்னா பாய்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாய்ஸ்னு இருக்கா, இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? கேஎல்டி. சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் வந்து எழுதுனது. அப்போ இருந்த நண்பர்களோட கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே படிப்படியாக அவங்களோட கேரக்டர் மாற ஆரம்பிச்சிச்சு. என்னையும் ஒரு இடத்துல அப்படியே விளக்க ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, நீங்கள் என்னடா நம்மளை விளக்குறது, நானே விலகி போயிடறேன்டா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நானே எல்லாத்தையும் விட்டு விலகிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஒவ்வொரு இடத்துல நம்மளை விளக்குனாங்க. சரி ஓகே, இதுக்கான மீனிங் நான் சொல்லிடுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இதோட மீனிங் என்ன வச்சுருந்தோம் தெரியுங்களா? கலக்கல் கில்லாடி பாய்ஸ். கலக்கல் கில்லாடி பாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுருந்தோம். ஓகேங்களா, அது வந்து நாங்கள் கில்லாடி பாய்ஸ் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கலக்கல் கில்லாடி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் பேரை வச்சுருந்தோம். அப்போ எழுதுனது அந்த கல்வெட்டு அப்படியே இருக்குது. நண்பர்கள் அப்படியே போயிட்டாங்க. நம்ம நண்பர்கள் நம்ம அப்படியே நம்மளே வந்து விளக்கி விட ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருச்சு நம்மளை விளக்குறாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே நண்பர்களே, நானே விளையிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானே விளையிட்டேன். அதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டோரி, அதெல்லாம் நம்ம ஒரு பிளாகாகவே நான் போடுறேன். ஓகேங்களா, ஏன் விலகுனேன், எதுக்காக, என்ன மாதிரிலாம் நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு பிளாகாகவே போடுறேன். ஸோ ஓகே, நம்ம அப்படியே அந்த இடத்துக்கு கொஞ்சம் போவோம். போயிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பலாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா மழையும் வர மாதிரி இருக்குது, இடமும் இருக்க இருட்டாயிட்டே இருக்குது சொல்லப்போனால். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க, பார்க்க இங்கே வளைக்குது. ஐயோ, இங்கே பாருங்க மக்களே, நான் செப்பல் வச்ச இடம் பாருங்க, அப்படியே வலிக்க விட பார்த்துச்சு தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, நான் அப்படியே வலிக்க விட்டு தண்ணிக்குள்ள அப்படியே விழுந்திருப்பேன். காலில் இந்த இடத்துல பார்த்து தான் வைக்கணும். ஆஹா, ரொம்ப வலிக்குது. கீழே போய் பார்ப்போமா? வாவ், சூப்பரா இருக்குது. பயத்தோடவே போறேன். அழகான ஒரு அணைன்னு சொல்லலாம், ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ், இங்க வலிக்கலைங்க, சூப்பரா இருக்குது. வாவ், இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு டான்ஸ் போடலாம் போல இருக்கு. அப்படியே இதை நம்ம நண்பன் கூட ஒரு டான்ஸை போடலாம். காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதனாலதான் போய் ஆடிட்டு இருக்கிறேன். சூப்பரா இருக்குதுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். வாவ், அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, குட்டீஸ்க்கெல்லாம் இங்க வந்தீங்கன்னா சூப்பரா விளையாடலாம். அழகான பிளேஸ். குட்டீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்க சூப்பராகவே ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் நேரமா வாங்க, ஓகேங்களா? மதிய நேரமா வந்தீங்கன்னா இங்க விளையாண்டுட்டு அப்படியே ஒரு ப்ளே பண்ணிட்டு அழகாவே போகலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு. இடமெல்லாம் அழகாவே இருக்கு. இங்கே உட்காந்து விளையாடலாம். டியர் மக்களே, எப்படியே முடிஞ்ச வரைக்கும் இந்த அணையை உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, நம்ம இங்கேருந்து அப்படி கிளம்பலாம். டியர் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் என்ன கேட்க போறேன், ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம என்ன சொல்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் விக்கி. பை, டேக் கேர். அப்படியே விழுந்துடலாம் போல இருக்கு. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை, டேக் கேர்.